அம்மாவாச்சு, பாசமாச்சு, எனக்கு சொத்து தான் முக்கியம் என நினைத்து பெற்றெடுத்த தாயின் கழுத்தை நெரித்து கதையை முடித்த மகள் தனது கணவன் மற்றும் கூட்டாளிகளுடன் சேர்ந்து தற்போது கம்பி எண்ணிக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே தேங்கல்பட்டியைச் சேர்ந்தவர் பரமேஸ்வரி. போக்குவரத்து துறையில் பணியாற்றிய இவரது கணவர் கடந்த சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு உயிரிழந்ததை அடுத்து வாரிசு அடிப்படையில் அவருக்கு போக்குவரத்து துறையில் வேலை கிடைத்தது. இதனை அடுத்து அவர் பழங்கானத்தம் அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் சமையலராக பணியாற்றி வந்தார். இவருக்கு சிவரஞ்சினி என்ற மகள் உள்ள நிலையில் பரமேஸ்வரிக்கும் அதே பணிமனையில் நடத்துனராக பணியாற்றிய சிவன் காளை என்பவருக்கும் பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த பழக்கம் நாளடைவில் திருமணத்தை கடந்த உறவாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. சிவரஞ்சனிக்கு திருமணமாகிவிட்ட நிலையில் பரமேஸ்வரி தனக்கு சொந்தமான வீடு மற்றும் சொத்துக்களை சிவன் காளையின் மகன் பெயரில் எழுதி வைக்க முடிவு செய்திருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனை அறிந்த சிவரஞ்சனி சொத்துக்களை வேறு யாருக்கும் எழுதி கொடுக்க கூடாது என கூறி தாய் பரமேஸ்வரியுடன் அடிக்கடி தகராறு செய்து வந்தாராம். இந்த நிலையில் வீட்டில் பேச்சு மூச்சு இல்லாமல் மயங்கி கிடந்த பரமேஸ்வரியை அக்கம் பக்கத்தினர் மீட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறினர். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு வந்த போலீசார் பரமேஸ்வரியின் சடலத்தை கைப்பற்றி மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். பரமேஸ்வரி வசித்த வீட்டின் அருகே உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தபோது சம்பவம் நடந்த நாளன்று சிவரஞ்சனி, அவரது கணவர் ஜெயப்பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகள் 3 பேர் பரமேஸ்வரியின் வீட்டிற்கு வந்து சென்றது தெரிய வந்தது. இதனை அடுத்து அவர்கள் 5 பேரை பிடித்து விசாரித்த போதுதான் பரமேஸ்வரி எப்படி இருந்தார் என்ற உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. தாயிடம் சொத்துக்களை கேட்டு தொடர்ந்து தகராறு செய்து வந்த சிவரஞ்சனி தேங்கல்பட்டியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீட்டை தனது பெயரில் எழுதி வைக்க கோரி மீண்டும் தகராறு செய்துள்ளார். அப்போது வீட்டை உன் பெயரில் எழுதி கொடுக்க முடியாது என பரமேஸ்வரி திட்டவட்டமாக மறுத்துவிட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவரஞ்சனி தனது கணவர் ஜெயப்பிரகாஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளான நாகமலை புதுக்கோட்டையைச் சேர்ந்த மதுசூதனன், மதனகோபால், அழகு பாண்டி ஆகியோருடன் சேர்ந்து பரமேஸ்வரியின் கழுத்தை நெரித்து கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டனர். பின்னர் வீட்டில் மயங்கி கிடந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த போது தன் மீது யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக மருத்துவமனையில் தாயை நினைத்து சிவரஞ்சனி கதறி அழுது பலே நாடகத்தை அரங்கேற்றியதும் போலீஸ் விசாரணையில் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தது. இதையடுத்து சொத்துக்காக தாயை கொலை செய்த மகள், மருமகன் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.